வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். நம்ம மூடி வச்சுக்கலாம் சின்ன பொருட்கள் போட்டு. அதுக்கு நான் 6ஆம் நம்பர் பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உரியவே செய்யாது, அப்படி பிளாஸ்டிக் பாசி மாதிரி அழகாக இருக்குது. கலர் எல்லாமே நான் எடுத்து காமிக்கிறேன். இது டார்க் ப்ளூ, இது லைட் ப்ளூ. பாருங்கள், நல்ல லைட் ப்ளூவாக இருக்குது. இந்த 2 கலரும் வச்சு தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இது 50 கிராம் பாசி நெருத்து வாங்கிட்டு வந்தேன். இது 6ஆம் நம்பர். பாருங்கள், பார்க்கறதுக்கே அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா உரியவே செய்யாது, எப்போவுமே இதே போல இருக்கும். இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடலாம். அடுத்தது இந்த லைட் கலர் பாசியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ரெண்டுமே 6ஆம் நம்பர் பாசி தான் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த டார்க் கலரில் போட்டுக்கலாம். டார்க் நீல பாசி எடுத்திருக்கோம். பாருங்கள், ஒரு 5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 சைடுமே ஊசி பொறுத்து வச்சுருக்கேன். இந்த ஊசி பொறுத்ததை வச்சு தான் நம்ம போட போகிறோம். முதல்ல இதில் ஒரு 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 4 மணி போட்டு வச்சுருக்கேன். இதில் கடைசியாக போட்டதில் இந்த சைடு இன்னொரு சைடில் உள்ள ஜாயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம். குறுக்க விட்டுட்டு நம்ம சென்டர் படுத்திக்கிடலாம் 2 ஊசியையும். அதாவது நீங்கள் ஊசியில் குறுக்கலைன்னா 2 சைடும் இதை மாதிரி பிடிச்சிட்டு இப்படி சென்டர் படுத்திக்கிடுங்க. இப்படி சென்டர் படுத்தியாச்சு. 4 மணி பூ தான் போட போகிறோம். இனி அடுத்த பூ போடும்போது நமக்கு இப்போ ஒரு பாசியில் ஜாயின் இருக்குது. இனி அடுத்தது போடும்போது இந்த சைடு 2 பாசியும் இந்த சைடு ஒரு பாசியும் போட்டுட்டு இந்த ஜாயின் எடுத்து இந்த பாசியில் குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம 2 பூ போட்டிருக்கோம். இதே போல் இந்த லைனில் 6 பூ போடணும். இன்னும் ஒரு 3 பூ போடுங்க. அதுக்கு பிறகு அடுத்த பூ போடும்போது அப்போ 6000 திருப்பணும். இன்னும் 3 போட்டுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், 5 பூ போட்டிருக்கோம். இப்போ 6ஆவது பூ போட போகிறோம். திருப்பணும். நமக்கு ஒரே சைடோட 3 பாசியும் போட்டுடலாம். பாருங்கள், 6 பூ போட்டிருக்கோம். இனி இந்த சைடோடு கொண்டு வரணும். அப்போ நம்ம இந்த வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினில் மறுபடியும் 3 பாசி போடணும். அப்போ அடுத்த லைன் தொடங்கிடும். பாருங்கள், இதே போல் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடணும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினை இந்த பக்கத்தில் இருக்க டொயினில் கொடுத்து எடுக்கணும். வெளி பக்கத்தில் இருக்கிறத கொடுக்கக்கூடாது. எந்த டொயின் அந்த லைனில் பக்கத்தில் இருக்கோ அதை கொடுத்து எடுக்கணும். இதே போல் வரும். இனி அதுக்கு பிறகு இந்த வெளி பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருக்கிறத அப்படியே விட்டுறணும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதில் தான் 2 பாசி போடணும். நமக்கு இப்போ டொயின் உள்ள 2 பாசி இருக்குது, அதனால 2 போட போகிறோம். இந்த சைடில் உள்ள டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுறணும். குறுக்க விட்டு இதில் ஒரு பூ வந்துடும். இதே போல் போட்டுகிட்டே வரலாம். இங்கே வரையும் போட்டுட்டு வாங்க, அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், 2வது லைன் இந்த பக்கம் வரையும் வந்தாச்சு. இப்போ நமக்கு இந்த பக்கத்தில் இனி டொயினில் இந்த பக்கத்தில் இருக்க டொயினில் நம்ம பாசி போட்டோன்னா இப்படி இந்த பக்கமாக திரும்பி வந்துடும். அதனால் இனி இந்த பக்கத்தில் இருக்க டொயினில் பாசி போடணும். இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. இப்படி 4 கிராஸில் 4 பாசி தெரிஞ்ச உடனே திருப்பி வச்சுக்கிடுங்க. எப்போவுமே அதே போல் போடணும், உங்களுக்கு தப்பு வராது. இப்போ நம்ம இந்த டொயினில் தான் 2 பாசி போட போகிறோம். போட்டுட்டு இந்த டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இதே போல் வரும். இப்போ இந்த டொயினில் 3 பாசி போட்டுடலாம். அடுத்த லைன் ஆரம்பிக்கும்போது 3 பாசி போடணும். பாருங்கள், இப்போது 2 லைன் முடிச்சுட்டு 3வது லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த லைன் இப்படி போயிட்டு அதுக்கு பிறகு இப்படி கொண்டு வந்து மறுபடியும் இப்படி கொண்டு போகணும். இப்போ நமக்கு இந்த சைடு 6 பூ இருக்குது. பாருங்கள், அந்த கரையில் உள்ள பாசியை எண்ணிக்கிடணும். 1 2 3 4 5 6 பூ இருக்குது. அதே போல் இந்த பக்கம் 5 பூ வரணும். அப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இப்படி போட்டு முடிச்சிருக்கோம். இந்த பக்கமாக நமக்கு 5 பூவும் இந்த பக்கமாக 6 பூவும் இருக்குது. இப்போ 6 பூ இருக்கக்கூடிய சைடு தான் நம்ம அடுத்தது பூ போட போகிறோம். இதில் ஒரு பாசி முதல்ல போடணும். அதுக்கு பிறகு 2 பாசி டார்க் கலர் இதே மாதிரி போட்டுடலாம். இது இப்படி மேல் பக்கமாக வரும். இந்த பாசியும் எடுத்துக்கிடலாம். அடுத்தது இந்த டொயினில் 2 லைட் கலர் நீலம் போட்டுடலாம், லைட் ப்ளூ. அடுத்தது இந்த டொயினில் 2 நீல கலர் பாசி போட்டுடலாம். அடுத்தது போடும்போது இந்த டொயினில் ஒரு லைட் கலரும் ஒரு டார்க் கலரும். அடுத்தது இந்த டொயினில் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலரும். அடுத்தது போடும்போது இந்த டொயினில் போடணும்.
ஏன்னா இப்போ நம்ம மேல் பக்கமாக இனி இது இப்படி திருப்பி கொண்டு வரணும். அப்போ ஒரு லைட் கலரும் ஒரு டார்க் கலரும் இதில் பாருங்கள். இது இப்படி மேல் பக்கமாக வரும். இந்த கிராஸில் இந்த லைட் கலர் வரும், இந்த கிராஸில் டார்க் கலர், அதே போல் மாறி மாறி வரும். இந்த லைட் கலரும் டார்க் கலரும் இப்படி வரும். இப்போ நம்ம 6 பூ போட்டிருக்கோம். இனி அடுத்த லைனில் வரும்போது இதில் ஒரு பூ எக்ஸ்ட்ரா வரணும். அதனால் இதில் 4 பாசி போட்டுடலாம். 2 டார்க் கலரும் 2 லைட் கலரும் போட்டுடலாம். பாருங்கள், 2 டார்க்கும் 2 லைட்டும் போட்டிருக்கோம். இந்த ஊசி எடுத்து இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாசியில் இப்படி மேல் பக்கமாக கொடுத்து எடுத்துடணும். அப்போ நமக்கு இதில் ஒரு பூ வந்துடும். பாருங்கள் இப்படி வரும். இப்போ இது இப்படி கிராஸில் வரும், இந்த பாசி இப்படி கிராஸில் வந்துக்கிட்டு இருக்கும். பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒரு பூ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இப்போ நமக்கு இதில் தான் கிராஸில் இந்த லைட் கலர் வரணும். அதனால லைட் கலரே 2 பாசி போட்டுடலாம் அந்த ட்ரெயினில். பாருங்கள், 2 லைட் கலர் போட்டிருக்கோம். இனி இந்த பாசியில் எப்படி கொடுத்து எடுத்துகிட்டு அடுத்தது 2 டார்க் கலர் போடணும். பாருங்கள் இப்படி வந்துருக்கு. பாருங்கள், இதில் இப்போ இந்த லைட் கலர் வந்து நடுவில் நம்ம போட்டிருக்கிறது வந்து இந்த லைட் கலர் இருக்க இடத்துல இப்படி வரும். அதாவது நடுவில் டைமண்ட் போல் வரும். அதனால் இதில் இப்போ நம்ம போடக்கூடியது வந்து ஒரு லைட் கலரும் இந்த ட்ரெயினில் போடணும், ஒரு டார்க் கலரும் போடணும். அடுத்தது டார்க்கும் லைட்டும், அடுத்தது ஒரு லைட்டும் ஒரு டார்க்கும். பாருங்கள், அடுத்தது வந்து லாஸ்ட்டு பூ போடும்போது நமக்கு ஒரு பாசியில் தான் ட்ரெயின் இருக்குது. அதனால இந்த ட்ரெயினில் 2 லைட் கலரும் ஒரு டார்க்கும் போட்டுடலாம். பாருங்கள் இப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம முதல்ல 6 பூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் ஒவ்வொரு பூ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இனி அடுத்ததும் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா பூ வரணும். இப்போ 6 2 8 பூ வந்திருக்கு. அடுத்ததில் 10 பூ வரணும். இப்போ முதல்ல இந்த ட்ரெயினில் 2 டார்க் கலரும் 2 லைட் கலரும் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பாசியில் இப்படி கொடுத்து மேல் பக்கமாக எடுத்துடலாம். எப்படி வரும், இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. பாருங்கள், இப்படி திருப்பி வச்சுட்டு இனி இந்த ட்ரெயினில் லைட் கலர் போடணும். அடுத்தது போடும்போது டார்க் கலர் போடணும். இதே போல் இதில் போட்டுருங்க. இனி நடுவில் வரும்போது இதில் வந்து டார்க் கலர் பாசி வரணும். பாருங்கள், இந்த பக்கத்தில் இருந்து போகும்போது நம்ம 2 பாசியாக போட்டு கொண்டு போகிறோம். ஒரே கலர்லேயே போட்டுட்ருக்கோம். இதில் சென்டர் வந்த பிறகு ஒரு பாசி லைட் கலரும் ஒரு பாசி டார்க் கலரும். இந்த ட்ரெயின் எந்த பக்கத்தில் எங்கே இருக்கோ பார்த்துடுங்க. இதில் வந்து லைட் கலர் குளோடி பாசி ட்ரெயின் இருக்குது. அப்போ இதில் முதல்ல லைட் கலர் போடணும். இந்த பக்கத்தில் டார்க் கலர் இருக்குது. அதனால் இந்த பக்கத்தில் டார்க் கலர் வர்றதுனால முதல்ல ஒரு லைட் கலரும் ஒரு டார்க் கலரும் போடணும். இதே போல் இந்த சைடு வரும்போது இப்படி போடணும். இதே மாதிரி போட்டு முடிச்சுருங்க. பாருங்கள், இதில் வந்து 10 பூ போட்டிருக்கோம். அடுத்தது 2வதும் 10வது பூ, 10 பூ தான் போடக்கூடியது. 2வது லைன் இது. பாருங்கள், இதில் வந்து இப்போ 8 பூ போட்டிருக்கோம். 9வது பூ கடைசியில் தான் போட போகிறோம். இப்போ 10வது பூ போட்டுடலாம். ஏன்னா இதில் 10 பூ லைனாக வந்துட்டு அதுக்கு பிறகு இனி அடுத்தது இந்த 8 பூ போடக்கூடியது வரணும். அதனால் நமக்கு இந்த இடத்துல தான் ட்ரெயின் வரணும் இந்த பாசியில். அதனால் இப்படி இந்த பூவை போட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கே கொண்டு வரலாம். இதில் வந்து முதல்ல ஒரு டார்க் கலர் பாசியும் 2 லைட் கலரும் போட்டுடலாம். பாருங்கள், இப்படி போட்டுட்டு இந்த மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் இப்படி இந்த பக்கமாக கொடுத்து எடுத்துடணும். அப்போ நமக்கு இதில் ஒரு பூ வந்துடும். போட்டுட்டு அதுக்கு பிறகு இது மேல் பக்கமாக அப்படி கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வந்துடும். இது எல்லாமே இப்படி இந்த 2வது பூ போடும்போது, அதாவது இது 10 பூ, அடுத்தது 10 பூ போடும்போது எல்லாமே இப்படி திரும்பி வரணும். இதை பார்த்து போட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு டார்க் கலர் பாசி போட்டுடலாம். இதை இப்படி திரும்பி தான் வரணும். பாருங்கள், இதில் ட்ரெயினை கொண்டுட்டு வந்துட்டோம். இந்த பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பூ போட்டிருக்கோம். பாருங்கள், இதில் நம்ம இந்த பாசியில் ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்த பூ நமக்கு 8 பூ தான் வரணும் லைனில். அதனால் இந்த பக்கத்தில் இப்போ நம்ம போடும்போது 2 லைட் கலர் பாசியும் ஒரு டார்க் கலர் பாசியும் போட்டுடலாம் இந்த ட்ரெயினில்.
பாருங்கள் ட்ரெயின் தீர்ந்து போயிடுச்சு. இப்போ நமக்கு இதில் வந்து போடுறது வந்து ஒரு டார்க்கும் ஒரு லைட்டும் போட்டுட்டு இப்படி நாட் போட்டுடலாம். அடுத்த வேறு ட்ரெயின் போட்டுடலாம். இதை நாட் போட்டு முடிச்சுட்டு 2 சொட்டை போட்டுடலாம். பாருங்கள் இவ்வளவும் போட்டு முடிச்சிருக்கோம். இதே போல் இந்த சைடும் போடணும். இதே மாதிரி போடணுன்னாலும் போடலாம், அல்லது எல்லாமே ஒரே பாசியை போட்டுட்டு நடுவில் இந்த டைமண்ட் மட்டும் ஒரே கலரில் போடணுன்னா கூட போடலாம். அது எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். பாருங்கள் நான் இதில் எப்படி போட்டு வச்சுருக்கேன்ட்டு. இதில் வந்து ஹார்ட் மாடலில் போட்டிருக்கேன். இந்த பக்கத்தில் டைமண்ட் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இது இப்படி ஃபுல்லாகவுமே ஒரே கலரில் போட்டுட்டு இதே மாதிரி டைமண்ட் மட்டும் போடலாம். இந்த சைடும் இதே மாடல்லே வரணும். போட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இதை போட்டு முடித்தாச்சு. இனி அடுத்தது போடும்போது இதே மாதிரி தான் ஒரு 5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். ஊசி பொறுத்து வச்சுருக்கேன். இந்த பாசியில் கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த பாசிலையும் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு இப்படி மடங்கி வரும். நம்ம முதல்ல போட்டால் 6 பூவும் கீழே இருக்கும். இந்த இது வந்து இப்படி மேல் பக்கமாக வரும். இப்போ 2 பாசியில் போட்டிருக்கோம். இனி 2 பாசி இந்த பக்கத்தில் இடது பக்கத்து வயலில் போட்டுடலாம். இதை இப்படி வச்சு ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இப்போ 2 பாசி போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். இனி அடுத்தது வந்து இந்த பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு மறுபடியும் 2 பாசி போடணும். பாருங்கள் இதே போல் முதல்ல ஒரு நீல பாசி எடுத்துருக்கோம், லைட் கலர். கீழே உள்ள பாசியும் எடுத்துருக்கோம். 2 பாசி போட்டோம். இப்படி 2 பாசியாக போட்டுட்டு வந்துட்டு 4 பூ போட்டு பிடிச்ச பிறகு 5ஆவது பூவில் வந்து இந்த 2 பாசி இருக்கும்போது இந்த நீல கலர் பாசியும் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு ஒரு டார்க் கலர் பாசி போட்டு பிடிக்கணும். பாருங்கள் இனி இதில் இந்த பாசியும் எடுத்துக்கிடலாம். ஒவ்வொரு பாசிலையும் நம்ம ஒவ்வொரு லைன் போட போகிறோம். இந்த பாசி எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு 2 பாசி இருக்குது. இங்கே ஆரம்பித்தது போலே மறுபடியும் 2 பாசியாக போட்டு கொண்டுட்டு போகலாம். அதில் 2 பாசி போடணும். இதில் நான் ஃபுல்லாகவுமே டார்க் கலரே போட போகிறேன். இதுலேயுமே உங்களுக்கு டிசைன் ஏதாவது போடலாம் ஐடியா இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஏதாவது கலராக போட்டுக்கிடலாம். இதே போல் எல்லாமே லைனாக போட்டு கொண்டுட்டு வந்துடலாம். போட்டுக்கிடணும். இனி இந்த ட்ரெயினை இந்த பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு மறுபடியும் 2 பாசியாக போட்டு கொண்டு வரணும். இதே போல் இப்படி வரும். இதில் ஒவ்வொரு பாசியாக ஜாயிண்ட் ஆகி வரும். இந்த ஒரு பாசியும் இருக்கட்டும். நம்ம மேலே இன்னொரு ரவுண்டு போடணும். இது ஃபுல்லாகவுமே முடிச்சுருங்க. அதே போல் இந்த பக்கமும் போட்டு முடிச்சுருங்க. பிறகு பார்க்கலாம். இந்த லைனும் ஃபுல்லாகவுமே போட்டுருங்க. இந்த சைடும் அதே மாதிரி போட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம சுற்றி ஒரு லைன் போட்டுட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு மூடி போடுறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் இதுக்கு மூடி போடுறதுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி அப்படிங்கிறத. விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.